So guys, welcome back to another vlog. Time இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. நம்ம நேராக வண்டி எடுத்து பாரிஸ் போகிறோம். பாரிஸ் போகிறதுக்கு முன்னாடியே டீசல் போகணும். டீசல்லாம் போட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம். ஸோ சிஐடி நகர் பாரிஸ் ரீச் பண்ணிவிட்டு லோடு எடுத்துகிட்டு பார்க்கலாம் கைஸ். கைஸ் நந்தனம் ரீச் ஆகிட்டோம். காலையிலேயே லைட்டாக டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகி வருது. ரீச் ஆகிட்டோம். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் தெரியுது மெட்ரோவோட ஹெட் ஆஃபீஸ், சென்னை பிரான்ச், நந்தனம் மெட்ரோ. ஸோ நியர்பை தேனாம்பேட்டை ரீச் ஆகிட்டோம். தேனாம்பேட்டை சிக்னல் லெஃப்டில் போனால் டி நகர், ரைட் எடுத்து போனால் அடையார், ரைட்டு போனால் அடையார். சாரி, அடையாரில் ஆழ்வார். ஜெமினி ஃப்ளைஓவர் வேற போகிறோம். சென்னையோட முதல் ஃப்ளைஓவர் நினைக்கிறேன். அண்ணா சாலை ரீச் ஆகிட்டோம். ஃபேமஸ் ரைட்ல ஓல்டு ஸ்பென்சர் பிளாசா, ஓல்டு எல்ஐசி பில்டிங், டாலஸ்ட் பில்டிங் எவர் சென்னை ஃபர்ஸ்ட். காலத்தில் கொடிகட்டி பறந்த ஸ்பென்சர் பிளாசா. சைடில் தெரியுதா ஸ்பென்சர். கவர்மெண்ட் பஸ்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது. லோடு ஏற்ற நம்ம வால்டாக்ஸ் ரோட்லேருந்து உள்ளே போயிட்டுருக்கேன். நம்ம ஃபஸ்ட் லோடு ஏற்றி சிந்தாரிப்பேட்டையிலேருந்து ஃபஸ்ட் லோடு ஏற்றி டி நகர் போயிட்டுருக்கோம். அது லோடு ஏற்றுறதுக்காக ஈகாட் தாங்கல்லேருந்து சைதாப்பேட்டை போயிட்டுருக்கேன். என்ன லோடுன்னு தெரியாது, போய் ஏற்றினா தான் தெரியும். நம்ம ரெண்டாவது லோடு ஏற்றி ஈகாட் தாங்கல்லேருந்து முகலிவாக்கம் போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 18K டிப்போ வெஸ்ட் சைதாப்பேட்டை. தாங்கல் பிரிட்ஜுக்கு அடியாக வந்து ஜாஃபர் கான் பேட்டைக்குள்ளே பூந்துட்டோம். இனி இங்கேருந்து ட்ராப் லொக்கேஷன் ஒரு 6 கிலோமீட்டர் தான். அது லோடு புக் ஆகிருக்கு. திருவேற்காட்டிலேருந்து லோடு எடுக்கணும். ஸோ லோடு எடுக்க தான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ கலீஜாக இருக்குன்ட்டு. கார்லேருந்து லோடு ஏற்றி நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். திருவான்மியூர் அடையார் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். டேபிள் தான் ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு. கிண்டி ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கு. கத்திப்பாறை ரீச் ஆகிட்டோம். காந்தி மண்டபம் வந்துட்டோம். கிண்டி காந்தி மண்டபம் 1 கிலோமீட்டர் தான். இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இறக்கிட்டு பார்க்கலாம். பெருங்குடியில் அடுத்த லோடு புக்காக இருக்குது. பெருங்குடியிலேருந்து கோயம்பேடு. ஸோ பிக்கப் எடுக்க தான் போயிட்டுருக்கேன். இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹாலிடே லோடெல்லாம் ஏற்றி அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரமணி. இங்கேருந்து ஒரு 18-19 கிலோமீட்டர் இருக்குது நம்மளுக்கு ட்ராப் லொக்கேஷன். எக்ஸாக்ட் ட்ராப் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு ஆமணி பஸ் ஸ்டாண்டு தான்.
பஸ்ஸோட ட்ராப்பு போயிட்டுருக்கு. நாங்கள் வண்டி கிராஸ் பண்ணிட்டுருக்கோம். வேளச்சேரி ரீச் ஆகிட்டோம். வேளச்சேரி பெரிய பாலம் பிரிட்ஜ் பார்க்காண்ட ரீச் ஆகிட்டேன். இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது ட்ராப் லொக்கேஷனுக்கு. கோயம்பேடு திருக்கம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 2 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. ஸோ ஜஸ்ட் ட்ராப் பண்ணிட்டு பார்க்கலாம் கைஸ். ஏன்னா இனிமேட்டு முன்னாடி ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், ஃபோன் எடுக்க முடியாது, போலீஸ்காரங்க அங்கங்கே நிற்பாங்க. ஸோ let me close the trip and let me see you back. So guys, அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். So hope you guys are enjoying the today's vlog and see you on next vlog. Till then, your RJ vlog. Bye bye.